ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விச்சி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் நெய் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா உளுத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா ஒரு 3லேருந்து 4, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டால் தான் பொரியல் நல்லா சுவையாக இருக்கும், நல்லா ஸ்மெல் வாசமாக இருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அவரைக்காய் என்ன பண்ணணும்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நாரெல்லாம் எடுத்துருங்க. நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணால் தான் இந்த அவரைக்காய் நல்லா வெந்தி வரும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் பொரியல் அழகாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த அவரைக்காய் இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அவரைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டோன்னா இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா வெந்தி வந்துடும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம இப்போவே போட்டுடுறோம். பொரியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம இப்போ போட்டுடலாம். இதில் நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அவரைக்காயில் நல்லா அது கூட சேர்ந்துடும். காரம் மட்டும் கொடுக்கும். நம்ம லாஸ்ட்டில் காரம் சேர்க்க தேவையில்லை. அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா உப்பு எல்லாம் நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்து வரும். நம்ம அப்போது என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவரைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவரைக்காய் ரொம்ப நார் சத்து இருக்கிற ஒரு வெஜிடபிளுங்க. நீங்கள் அவரைக்காய் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி ஆகுது இது அவரைக்காய், பீன்ஸு இந்த மாதிரி நார் சத்து இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் ரொம்ப கொடுக்கணும். இதுதான் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்லா உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இது நல்லா இதாகும். நம்ம இப்போ இதில் துருவின தேங்காய், அப்புறம் கொஞ்சம் காரம். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா போட்டிங்கன்னா காரம் போட தேவையில்லை. வெறும் தேங்காய் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.